ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னப்பா இது சிட்டு டாஸ்க்கை முடிச்சாங்க, அடுத்து ஏதாவது டாஸ்க் வரும்னு பார்த்தா இன்னும் உட்காந்து அந்த சிட்டு டாஸ்கில் பேசுனதை வச்சு திருப்பி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து ஒரு குரூப்பாக. ஏன்னா டாஸ்க் இல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம், இருந்தாலும் இன்னொரு பக்கம் மழை அந்தளவுக்கு பேலையப்பா. ஈவினிங் மேலே மழை இல்லையே, டாஸ்க் கண்டக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரவுண்டை வந்து கொஞ்சம் வெட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ட்ரை பண்ண வேண்டியது, வெட்டு இல்லை வெட்டாத ஏற்கனவே இருக்குது, ட்ரை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி உங்களை உள்ளே உட்கார வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அந்த மிஷின்லாம் இருக்குமான்னு தெரில, அந்த கிரவுண்ட்லாம் இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி கவரும் போட்டு வைக்கல. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டு வந்து மழை பெஞ்சிச்சுன்னா லைட்டாக அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டு மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டாஸ்க்லாம் வந்து தடைப்படாது. ஸோ எதுக்கு அதை பண்ணுன்றீங்களா? இல்லைங்க சும்மா ஒரு ஓடு மாதிரி வச்சா கூட அதில் விழுந்து அப்படி தண்ணி கீழே விழுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மி தானே, மேலேருந்து வர விழுது, மழை பெஞ்சா மட்டும் வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் இவங்க சும்மா இருக்கலாம்ல. இவங்க 3 பேர் ஒரு 3 குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அண்ட் சௌந்தர்யா நீ நிறைய இடத்துல பேசு சௌந்தர்யா, அவனுக்கு ஐக்யூ டெஸ்ட் வச்சு தான் நிறைய பேர் எடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பிக் பாஸில். பட் அவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அதுதான் போடுறாங்க. இப்போ 10 வயசில் ஒன்று, 15 வயசில் ஒன்று, 20 வயசில் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 19 வயசில் ஒன்று, 36 வயசில் ஒன்று, 54 வயசில் ஒன்று. ஸோ எல்லாருமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ்ன்றதை சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம சௌந்தர்யாக ஐக்யூ டெஸ்ட்னா என்னென்னு தெரியல, இன்டெலிஜென்ட்டாக எடுத்து கொஞ்சம் ஷார்ப்பாக இதனால் பண்ணுவாங்கல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் சௌந்தர்யா, இந்த மாதிரி டாஸ்க்லேருந்து நீ வெளியே வந்துட்ட, தயவு செஞ்சு பேசு, ஏதாவது உனக்கு தோன்ற இடத்துல நீ பேசிடு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பேசுகிறப்ப எல்லாம் பேசுகிறாங்கிறத ஞாபகப்படுத்தி பேசு. இப்போ நானே ஓரளவுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நானே கொஞ்சம் தான் ஞாபகம் வச்சுப்பேன், ஆனால் நீ அதை விட என்னோட கேவலமாக ஞாபகம் வச்சுக்கிற. ஸோ அந்த கேம் மட்டும் நீ ஒழுங்காக விளையாடு அப்படின்ற மாதிரி ரயான் ஒரு பக்கம் சௌந்தர்யா அட்வைஸ் பண்ணேன். இன்னொரு பக்கம் ராணுவ வந்து கேட்குறான், சௌந்தர்யா எதுக்கு என்ன விஷம் சொல்கிறேன், நான் உனக்கு நல்லதுதான்டா சொல்கிறேன், எனக்கு விஷம் சொல்கிறேன். இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி நீ பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றான். இந்த ராணுவ அந்த ஒரு வாரம் வந்து கத்தனா பாருங்க, அதோட ஓட்டு போட்டாங்க மக்கள். அதுக்கடுத்து ஓட்டு ஏன்டா போட்டு அந்த மூதை வைக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்கிறா விஷம் எதுக்குடா சொல்கிறேன், நான் உன்னை ராஜான் தாஸில் கூட உன்னை நான் வந்து பேசதான்டா சொன்னேன், உனக்கு நல்லது தானே சொல்கிறேன், அது உனக்கு விஷத்தன்மையாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை நீ எனக்கு அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஷால்கிட்ட போயிட்டு எனக்கு சௌந்தர்யா தான் கொஞ்சம் விஷமாக தெரியுதா அப்படின்றான். யாரா அவன் கோமாளி மாதிரி இருந்துச்சு. அடுத்து விஷால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் நம்ம ஜாக்லினால். என்ன இவங்க ஓவராக நம்மளை வந்து என்ன வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து பேசுகிறது வாயை வச்சுட்டு சும்மா பேசுகிற இடத்துல நிறைய இடத்துல இதாக இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே பத்த ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த பத்தல் வந்து சண்டை வருது ஜாக்லின் மொம்பராஸில், புரியுதா? அவன் சொல்கிறான் அவங்களுக்கு என்ன தெரியும் நான் பேசுகிறத பற்றி, அவங்கள மாதிரி நான் என்ன ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வந்து இருக்க சொல்லி உட்காந்து மஞ்சரி பொம்மையை என்ன சொல்கிறது தீபக் பொம்மையை வச்சுக்கிட்டு நான் வந்து உட்காந்துட்டா இருக்கேன், ட்ராமா போட்டுட்ருக்கேன். டேய் அவள் ட்ராமாவோட போட்டால் விஷால் யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவள் உட்காந்து கடைசி வரைக்கும் ஒரு வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்றினா, அது வாக்கு கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அதையும் கலாய்க்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷன், முத்து, மஞ்சரி மற்றும் ஜாக்லின் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும். ஜாக்லின் வந்து இந்த அன்ஷிதா பேசுனாங்கல்ல, ஏன் இவ்வளோ வன்மம் தெரில அப்படின்னோடனே முத்துக்குமரன் அவளோட குட்டி ஈவில் சைடு எட்டி பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னடா காலில் தான் வந்து அன்ஷிதா சூப்பர் வேறு லெவல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி முத்து சொன்னீங்க, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் கேம் விளாட்றானுங்க. ஒரு முக மூடியை வைத்து கொண்டு தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முத்துக்குமரன் பச்சையாக தெரியுது ஏன் மாட்டினார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அன்ஷிதா கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்ஷிதா நான் காலையில் நீ வெளியே ஜாக்லின் கேட்டான் இருக்குன்னு, நீங்கள் எதுக்கு அப்புறம் கற்றுனீங்க என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவள் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, டக்குன்னு வெளியே வராங்கிறப்ப நம்ம அதை இது பண்ணணும்ல அப்படின்றாரு, கொஞ்சம் சொல்லணும்ல அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் புரியுது, பட் அந்த இடத்துல அதை என்கரேஜ் பண்ணால் அது தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நானும் பார்த்தேன், அன்ஷிதா ரொம்ப ரொம்ப நல்லவளாக இருந்தா, இப்போ என்னடா விஷத்தை கக்கிட்டு இருக்கா, வன்மத்தை கக்குறா அப்படின்னோடனே எனக்கு அதான் புரியல, என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு சொல்லி ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பட் முத்து அங்கே அன்ஷிதாவை நீ பண்ணது தவறு, உன்னுடைய சைடு வந்து வருதுங்கிறத சொல்ல முடியாமல் அங்கே போய் நீ சூப்பர்ன்ட்டு ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எவில்ஸை எட்டி பார்க்குதுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப அப்வியஸாக தெரியுதுன்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.